அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாளை வரும் வைகுண்ட ஏகாதசி 2023 டிசம்பர் 23ஆம் தேதி கிழமை அன்று வருகிறது. இந்த சிறப்பான வைகுண்ட ஏகாதசி விரதத்தில் விரதம் இருப்பவர்கள், விரதம் இருக்க இயலாதவர்கள் அனைவருமே சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வார்த்தை மந்திரத்தை மட்டும் நீங்கள் நாளைய தினம் முழுவதும் நீங்கள் சொல்லிட்டு வாங்க. நிச்சயமாக அந்த பெருமாளுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதை பற்றி ஒரு பதிவு தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ஏகாதசி விரதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அதுவும் இந்த மார்கழி மாதம் பெருமாளுக்கு, விஷ்ணு பகவானுக்கு உரிய இந்த மாதத்தில் வளர்ப்பிறையில் வரக்கூடிய ஏகாதசியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். இந்த வைகுண்ட ஏகாதசி இன்று வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிலிருந்து ஆரம்பித்து நாளை சனிக்கிழமை டிசம்பர் 23ஆம் தேதி காலை 6:47 மணி நேரம் வரை உள்ளது. இந்த ஏகாதசி திதியில் அனைவருமே விரதம் இருப்பவர்கள், விரதம் இருக்க இயலாதவர்கள் அனைவருமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதிகாலையிலேயே எழுந்து பெருமாளுக்கு நீங்கள் வழிபாடு செய்து வரும்போது நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை, ஸ்லோகத்தையும் நீங்கள் சேர்த்து சொல்லிட்டு வாங்க. நிச்சயமாக நாளைய தினம் முழுக்க நீங்கள் இந்த ஸ்லோகத்தை எவ்வளவு தடவை வேணாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அந்த பகவான் விஷ்ணுவுடைய அருள், மகாலட்சுமி தாயாருடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதனால் முடிந்த அளவு நாளைய தினத்தில் யாரும் தவற விடாமல் காலையிலேயே எழுந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெருமாளை நீங்கள் வணங்கி வாங்க. கோவிலுக்கும் சென்று நாளைய தினத்தில் பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க. உங்களால் முடிந்தால் துளசி இலையை வாங்கி பெருமாளுடைய படத்துக்கு முன்னாடி வைத்துக்கோங்க. ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. பெருமாளுடைய பாடல்கள் அனைத்தும் பாடுங்க. அதோட நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்லோகத்தையும் சேர்த்து சொல்லுங்க. நமோ லட்சுமி நாராயணனே நம. அதிகாலையில் பெருமாளை வழிபடும்போது முடிந்தளவு 108 முறை சொல்ல பாருங்கள். முடியாதவர்கள் குறைந்தபட்சம் 27 முறையாவது சொல்லுங்கள். நாளைய நாள் முழுக்க நீங்கள் தாராளமாக பெருமாளை நினைத்து இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். விரதம் இருப்பவர்கள், விரதம் இருக்க இயலாதவர்கள் அனைவருமே நீங்கள் என்ன பண்ணலாம், பெருமாளை வழிபடும்போது இந்த ஸ்லோகத்தையும் நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் வழிபட்டு பாருங்கள். கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெருமாள் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார். பெருமாளுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு நிச்சயம் கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள்களும் நீங்கி இனி உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக வெளிச்சமாக மாறும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட, முழு பக்தியோடு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.